ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் திரை ஆய்வாளர், சமூக பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன டெல்லிக்கு போயிருக்கிறார் விஜய் இரண்டாவது முறையாக? இன்னைக்கு தான் அவர் கச்சேரி இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய தமிழ்நிலையில் நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தோம். உள்ளே போயிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, நிறைய உண்மைகள் வருங்கிறாங்க, இல்லை நிறைய பேரை காட்டி கொடுப்பாரா அப்படிங்குவாங்க, இல்லை அவர் சிக்குவாரா, பல்வேறு கேள்விகள் இருக்குது. என்ன நடக்கும் பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே முதல் ஒரு விசாரணை நடந்தது. அதுக்கு பொங்கல் லீவுக்கு அவர் கேட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவருடைய வக்கீல்கள்லாம் ஆலோசனை பண்ணிவிட்டு என்ன கேட்பாங்கங்கிற மாதிரி திருப்பி இன்னைக்கு விசாரணைக்கு நேற்று நைட்டே போயிட்டார், இந்த மதியானமே போயிட்டார். அதே மாதிரி சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்து காலையில் சொன்ன டயத்துக்கு அந்த 11 மணிக்கு போயிட்டார். ஏன்னா கரெக்டாக போயிட்டார். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போனது ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்துச்சுன்றாங்க. அதனால் அந்த டைம் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ கரெக்டாக 11 மணிக்கு. இங்கே சிபிஐட்ட டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இல்லைன்னா குனிய வச்சு கும்பிடுவாங்க. அதனால் கரெக்டாக இதுக்கு 11 மணிக்கு அங்கே போயிட்டு ரசிகர்னா என்ன வேணாலும் எப்படி ரசிகர்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்கிறத விடுங்க. அவர் சார்ந்த ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் 5 மணி நேரம் உட்காந்துருக்காப்புல. அது கரெக்டாக மலேசியாவில் அவர் 5 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்தே இருக்கிறாரு, நிகழ்ச்சியை பார்க்குறாரு, ரசிக்கிறாரு. ஆனால் அரசியல் நிகழ்ச்சியில் 5 நிமிஷம் கூட உட்காரதில்லை, ஓடி போயிடப்பல. மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறது கிடையாது. அப்போ அவருக்கே அரசியல் இரண்டாம் பட்சம் மற்ற அரசியல் வச்சுருக்கிறாரு. அப்போ நேற்று போய் நைட்டு தங்கியிருந்து காலையில் எழுந்திரிச்சு போயிருக்காரு. காலையில் எப்பயுமே அந்த ஒரு தங்கியிருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு, அதில் என்ட்ரன்ஸில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நின்றுருக்காங்க போல். எப்படி வருவார், எப்படி போகிறார் என்னன்னு பார்க்குறப்ப பேஸ்மெண்ட்டில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கான் அந்த ஹோட்டலில். அது வழியாக போய் பேஸ்மெண்ட்டில் போயிட்டாப்லையா. ஹோட்டல் வெளியே கூட வரல. ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் யாராவது மைக்கு நெட்டிடுவாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்படின்னு. போகிறப்பயுமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தான் போகிறது. இது என்ன இது? நீங்கள் என்ன கொலை பண்ணீங்களா, கொள்ளையடிச்சிங்களா? நீங்கள் ஒரு அரசியல்வாதி, உங்களுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. கவுண்டர் பண்ணி சொன்ன காமெடி மாதிரி தான் இதெல்லாம். நாளைக்கு உங்களுக்கு பாடமா இருக்குமா இல்லையா? பசங்க படிப்பாங்க. இதெல்லாம் நாளைக்கு வரலாற்று வருமா இல்லையா? அப்போ ஃபோட்டோ வேணுமா இல்லையா? மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு போய் அதான் அரசியல், நிரந்தர அரசியல்வாதிக்கும் திடீர் அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம். என்ன செஞ்சிடும்? உங்க வழக்கு போட்டிருக்காங்க, உலகத்துக்கே தெரியும், விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, நீங்கள் போக போகிறீங்க, கையை காமிச்சிட்டு போகல. அப்போ மாஸ்க்லாம் போட்டு போகிறாரு. இப்போ அண்டர் கிரவுண்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் போய் பின்னாடி போய் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. உள்ளே நடக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிடம் வரை விசாரணை கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் இவர் ஒரு சாட்சி தான். இவர் இவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே விடல, சாட்சி தான். எப்படி இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சிபிஐ கரூரில் போய் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான சாட்சிகள்கிட்ட விசாரணை நடத்தி பதிவு பண்ணிட்டாங்க. அந்த பகுதியில் கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, வீடு பொதுமக்கள், அந்த சுற்றி இருக்க பகுதிகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பதிவு பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்துறதுனால விஜய் டீம் ஒரு சாட்சியாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ விஜய்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அது மட்டும்தான் இதில் சிக்கலான்னு தெரியல, அதான் சந்தேகம். வெறும் சாட்சியை மட்டும் பதிவு பண்ணுறதா இருந்தால் அங்கேருந்து அவர் வீட்டில் போய் பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாம், சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸில் உட்கார வச்சு பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாம். ரெண்டும் இல்லாமல் அவரை டெல்லிக்கு வர சொல்லி ஒரு 7 மணி நேரம் உட்கார வச்சு அதுக்கு பிறகு திருப்பி வர சொல்லி இப்போ விசாரணை போயிட்டு இருக்குன்னா அப்புறம் விசாரணை வேற நோக்கத்தை தான் நெருங்கி போகுது. ஒரு விசாரணை முடிந்ததுக்கு பிறகு அவர் மேலே சார்ஜ் ஷீட்டில் அவரையும் குற்றவாளியாக பதிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் விசாரணை டீப்பாக போகிறது ஒரு சாட்சியை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் போகாது. அப்போ இவர்கிட்ட இன்னைக்கு அங்கேருந்து வரக்கூடிய மீடியா செய்திகள், தகவல் என்னென்னா இவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறாரு. நான் இதுக்கு காரணம் கிடையாது, தமிழக போலீஸ் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் நான் கூட்டத்துக்குள்ளே போனேன், தமிழக போலீஸ் சொன்ன அந்த இதுக்கு பிரகாரம் தான் நான் போனேன், அவங்க தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் தாமதமாக வந்தீங்கன்னு திருப்பி சிபிஐ தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. தாமதமாக ஏன் வந்தீங்க? அவங்க கார் டிரைவர் சொன்ன இதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு இப்போ சரமாரியான கிடுக்குப்பிடி கேள்விகள் தான் போயிட்டுருக்கு போல். அது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் போகுன்றாங்க, நாளைக்கும் தொடரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. நாளைக்கும் தொடருங்கிறாங்க. விசாரணை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு முக்கியமான நாளிதழ்லாம் ஒரு செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க, தினகரன் போன்ற பத்திரிகைகளில். ஜான் ஆரோக்கியசாமி, விஜயினுடைய வியூக வகுப்பாளர், அவர் ஏற்கனவே 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணி தலைமையிலான அந்த பரிதாபங்கள் கோபி அதை கேட்டு முன்னேற்றம் மேகாமணின்னு சொல்லிவிட்டாங்க. அது நம்ம என்ன பெரிய கொடுமைனா, அன்புமணி ராமதாஸ் அவர்களை அந்த அளவு கலாய்த்து ஒரு சேனல் வெளியிட்டதே கிடையாது. அன்புமணியுடைய மகளும் மனைவியும், சௌமியா அன்புமணியும் அவங்க மகளும் கோபி சுதாகரோட ஒரு செல்ஃபி எடுத்தாங்க. நீங்க பார்த்து கவனிச்சு, அதை அவங்க ஒரு இதாக எடுத்துக்கிட்டாங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. நல்ல விஷயம். அதுல அன்புமணி மாதிரி மியூட்டேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும் தாங்க. அப்படியே
ஒரு மாதிரி நம்ம கட்சியில் இருக்கீங்களா நீங்க? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அது பாடி லாங்குவேஜ் டயலாக் முதல் கொண்டு இது வரைக்கும் யாருமே அன்புமணி வாய்ஸ் எடுத்தது இல்ல. அன்புமணி வாய்ஸ் இல்ல, பாடி லாங்குவேஜ் இந்த அப்படின்ட்டு வாங்க தம்பி என்ன போட்டிருக்கு படிக்க தம்பி, மாற்றம் எனக்கு மாற்றம். அது இது நான் உண்மையிலே அசந்துட்டேன். நான் எவ்வளவோ மிமிக்ரி இதெல்லாம் பார்த்துருக்கேன். உண்மையிலே அன்புமணி அவர் பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரே கையெழுத்தில் ஒரு சொட்டு இல்லாத மது அப்படின்னு பண்ணது பூரா நம்ம அண்ணா ஆரோக்கியசாமி தான். ஜான் ஆரோக்கியசாமி தான். அந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் பாட்டிருக்காரு. அன்னைக்கு அன்புமணி, இன்னைக்கு விஜய் உங்கள் விஜய். இப்ப அந்த ஜான் ஆரோக்கியசாமி கொஞ்ச நாள் வந்து நாம் தமிழர் அண்ணனுடைய பயணம் பண்ணியிருக்காரு. ஆமா, நாம் தமிழருக்கு நாம் தமிழர் முதலமைச்சர் ஆக்குறது கொஞ்ச நாள் பாடுபட்டு இருக்காரு. அங்கேயும் சங்கதி இல்லாதனால நாங்களே எதிரில் திராவிட கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவா யார் திராவிடத்தை அழிக்க போறோம்னு யார் சொன்னாலும் ஜான் ஆரோக்கியசாமி முன்னாடி நிற்பார். என்ன மீறி தொட்டு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி. தொட்டு பாருங்கடா அஜித் மாதிரி தான், வீரம் அஜித் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி போயிருக்கிறாரு. அவரை வந்து என்ஐஏ விசாரிக்க போகுது. என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து விசாரிக்க போகுது. இந்த கட்சிக்கு செலவு பண்ண ஃபண்டு பணம் பூராமே வெளிநாடுகள்ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இல்லீகலா வந்துச்சா, கவாலால வந்துச்சா, பல கோடி ரூபாய் இந்த கட்சிக்கு எப்படி பணம் வெளிநாட்டிலிருந்து வந்தது, அதுக்காக இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. என்ஐஏலேருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஜான் ஆரோக்கியசாமியும் கஸ்டடியில் எடுக்க போறாங்க, அநேகமாக இன்னைக்கு எடுத்துருவாங்கங்கிற ஒரு செய்தி வருது. அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் என்ஐஏ உள்ள வந்தோன்னா இடி வந்துடும், பண பரிமாற்றம் வந்துடும். இப்படி பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக மிஸ்ஸே ஆக முடியாத அளவுக்கு விஜய் வந்து லாக் பண்ணிட்டாங்க சுற்றி. இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் வர போறாருன்னு தெரியல. இது கிடையில செம்ம காமெடி ஒன்று நடந்திருக்கு. டெல்லி அடைமொழியோட சில பேர் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லியில் நமக்கு அவரை தெரியும். ஒரு ஃபோன் பண்ணனா ஹோம் செக்ரட்டரி பேசுவார். இப்படிதானே டிடிவியே மாட்டி விட்டாங்க பாவம். டிடிவி எம்பியா இருந்த டிடிவியே மாட்டி விட்டாங்க. பல பேர் டெல்லிக்கு போயிட்டு வந்தவர், எம்பியா இருந்தவர், கட்சியுடைய பொருளாளர் இருந்தவர், அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லாபி தெரிஞ்சாலு அப்படியே மாட்டி விட்டு கடைசியில் அவரையும் கொண்டு கூப்பிட உட்கார வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும். நீங்க ஏதாவது புதுசா ஒருத்தர் எம்பி ஆகி டெல்லிக்கு போறான்னு வச்சுங்களேன், அங்க உடனே ஒரு கும்பல் வரும். நமக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கலாம், இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலாம்னு இந்த ஊர்ல கிராமத்துல வேலை வாங்கி கூட்டு வருவாங்கல்ல. பாத்தீங்கன்னா கட்சிக்கார நம்ம அமைச்சர் நம்ம வேண்டப்பட்டவர் தான், நம்ம வச்சா உடனே போட்டு கொடுத்துருவாரு. ஊர்ல இருந்து கூட்டு வருவாங்க, அந்த மவுண்ட் ரோட்ல ரூம் போடுவாங்க, 4 நாள் தங்கி செலவு வச்சுட்டு ஊருக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வர புட்டாடி பிள்ளைகளை ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு குரூப் ரொம்ப எந்த ஆட்சி வந்தாலும் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி டெல்லியில அபியில் இருக்கு, அவங்க பூரா மூவ் பண்ணிருக்காங்க. ஏங்க இதுதான் சிபிஐ ஒரு கேஸ் ஆக பாத்துக்கலாம் அப்படின்னு இந்தியன் படத்துல கமலஹாசன் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துற மாதிரி பாஸ் கவனிச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சிட போகுது அப்படிங்கிற 250 ரூபாய்க்கு எடுக்கலாம், 2000 ரூபாய்க்கு எடுக்கலாம் பாருங்க. நீங்க சார்ட்டர் ஃபீல்ட்ல போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு இருக்காங்க போல. இவங்களுக்கு தான் புரியவே இல்லை போல, இதனடா புது லாபியா இருக்கு அப்படின்னு பயந்து போய் தான் கூட்டு போயிருக்காங்க. இப்ப பல வழியில லாக் பண்ணிட்டாங்க. தளபதியை பல வழியில் லாக் பண்ணி சின்னகொண்ட சிறுத்தையை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இது என்ன சிதைஞ்சு எடுக்க போதா, சிதைச்சு வெளியே வர போதா அப்படிங்கிறது தெரியல. ஏறக்குறைய அவங்க வரக்கூடிய தகவல் எல்லாம் நெருக்கி அவரை கைது பண்ணது கூட வாய்ப்புலாம் இருக்கு. ஏன்னா இந்த குற்றப்பத்திரிகையில ஃபர்ஸ்ட் 1, 2, 3 போட்டிருக்காங்க. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் வரிசையா, மதியழகன் வரிசையா போட்டிருக்காங்க. இனி இவரை ஆட் பண்ணாங்கன்னா இவர் தான் முதல்ல வருவாரு, ஆர்கனைஸ் பண்ண தலைமை இவர் மாதிரி வருவாரு. இதே மாதிரி தான் ஆராசா வழக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. 2 தடவை சம்மன் அனுப்பப்பட்டு 3வது சம்மன்ல அவர் அங்கே கைது பண்ணிட்டாங்க. அப்போ இதுவும் அதை நோக்கி தான் போதும், அதே ஸ்டைலில் நடக்குது, ஆராசா வழக்கு ஸ்டைல்லையே நடக்குது அப்படிங்கிற. அது வந்து வேற வழக்கு, ஆனால் இது வந்து ஆதாரத்தோடு பல விஷயங்கள் மாட்டப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கும் அவர் டெல்லியில் தான் நைட்டு தங்குவார், நாளைக்கு அந்த விசாரணை தொடரும், எப்படியோ 2-3 நாளைக்கு போகும்ன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரியே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு, அப்படியே இழுத்தடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அது இழுத்தடிச்சு கடைசியில விஜய் வந்து பாஜகவுக்கு ஒரு எதிரான மனநிலையில் உள்ளவராக கட்டமைக்கக்கூடிய வேலையை, சித்தரிக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. விஜய் திருப்பி வந்தார்னு வச்சுங்களேன், வந்து பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணார். பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணதான் திமுகவுக்கு போராட்ட பிரிக்க முடியும். அந்த பிளானுக்காக அதெல்லாம் ஓடிக்கிட்டு. ஆமா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து திட்டமிட்டு நடத்த, ஒருவேளை மிரட்டி அவங்க ராஜ்யக்கே வரலாம். சில பேர் பேசிட்டு இருக்காங்க, விஜய் வந்து மிரட்டி பிஜேபி கூட்டணியில் கூட்டு வர்றதுக்காக அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னா. ஓப்பனாக மிரட்டுவாங்க, பாஜக அது கூட தெரியாதா? இவ்வளோ ஓப்பனாக மிரட்டி ஒருத்தர கூட்டணிக்குள்ள கொண்டு யார் ஓட்டு போடுவா? அனுதாபம் தானே வரும். இப்போ விஜய் மீது ஒரு அனுதாபத்தை வர வைப்பதற்காக இவங்க பண்ணக்கூடிய டிராமா, முழுக்க டிராமா. நம்ம ஏற்கனவே திரும்ப அதான் சொல்றோம். ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன மிரட்டல் வர்றது, அதுவும் வழி கொண்டு வர்றதுக்கு தான், அதுவும் ஒரு வழி கொண்டு வர்றதுக்கு தான். சிபிஐ ஒரு பக்கம் மிரட்டுது, என்ன மிரட்டுது, எல்லா பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. நம்மளே பேசணும்ல கொஞ்சத்துக்கு முன்னாடி, இதைத்தான் இந்த நரேஷன் தான் செட் பண்றாங்க. இப்ப நீங்க கட்சிக்கு வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்தாரு. ஆமா, கொண்டு வந்ததாக ஒரு தகவல் செய்தி போயிட்டு இருக்கு. எவ்வளவு கோடி?
அது எத்தனை கோடி என்னங்கிறது தெரியல. வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்து டொனேஷனாக இந்த கட்சிக்கு நிதிக்காக, கட்சி வளர்ச்சி நிதிக்காக வாங்கப்பட்டிருக்கு, அது இல்லீகலாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி காலிலேருந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு விசாரணைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இதெல்லாம் வச்சு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பார்த்தீங்களா, ஒட்டுமொத்தமாக விஜய் முடக்குவதற்கு இவ்வளோ வேலை பண்ணுது. எல்லா கட்சிகளுமே நிதி வாங்கி தான் வண்டி ஓடுது. சில பேர் திரள் நிதி வாங்குறாங்க, சில பேர் எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்க, சில பேர் லீகலாவே வாங்குறாங்க. எலக்ட்ரல் பாண்டு தான் லீகல் ஆயிடுச்சு. பாஜக எந்தெந்த முதலாளிகிட்ட வாங்கிட்டு யாரும் காமிக்க மாட்டோம், அந்த முதலாளிகளுக்கு நான் காட்டி கொடுக்க மாட்டோம்ட்டாங்களே. ஆமா, ஆனா யார் யார்கிட்டலாம் அந்த பாண்டு வாங்குறதுக்கு முன்னாடி ரைடு போயிருக்கு, எந்தெந்த கம்பெனிக்கு ரைடு போய் கண்டுபிடிச்சாங்க. எலெக்ஷன் முன்னாடி யாரா ரைடு போனா அவன் பாண்டு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். இந்தியாவுக்கு எல்லா கட்சியும் விதிவிலக்கு எல்லா கட்சியும் பாண்டு வாங்கிருக்காங்க. சில பேர் திரள் நிதி வாங்குறாங்க கட்சி வளர்ச்சிக்காக. இவர் ஏதோ ஒரு நிதி வாங்கியிருக்காரு. அப்ப இவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு லாபி பண்ணி இவர் சர்க்கிளில் உள்ள ஒரு இதில் பிடிச்சி வாங்கியிருக்காரு. ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. விஜயை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கர்மி கஜன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கூட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க ட்ராவல் பண்ணவங்க யாருக்கு 5 பைசா ஊரில் சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்ட கையில் காக்க ஓட்ட மாட்டாங்கன்னு. சாப்பிட்ட கையில் காக்க ஓட்ட மாட்டாங்கன்னா, சாப்பிட்ட கையில் விட்டு இருக்க சோறு கூட காக்கா எச்சி கையில் காக்க ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவர் வந்து இவ்வளவு கட்சி செலவு பண்றாரு, இவ்வளவு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா, ஒரு நிகழ்ச்சி குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் குறையாம ஆகும். அவர் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு அவருடைய வேனு, போக்குவரத்து, எல்லா சேனலும் கொடுக்கக்கூடிய பணம், அந்த சேனலில் வரக்கூடிய பெய்டு ப்ரமோஷனு, அங்கங்கே ஆளுகளை வேனில் கூட்டு வரது வைக்கிறது 10 கோடி ரூபா ஆகும். இவ்வளோ பணத்தையும் விஜய் செலவழிக்கிறாரு. அந்த இறந்து போன 41 பேருக்கு பணம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப இது எங்கேயோ பெரிய அளவில் ஒரு ஃபண்டு வருது. இவர் யாரோ பேக்கப் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இவரை வந்து வளர்க்க ஏகப்பட்ட சொத்து இருக்காமே அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, எனக்கு கெரியர் உச்சத்தில் இருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரேங்கிறாரு. கேரியரில் உச்சத்தில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2 வருஷமா தானே இருக்கீங்க. அப்பெல்லாம் ஏன் பண்ணல? கேரியரில் உச்சமாக நீங்கள் 80 வருஷமா இருக்கிறீங்க. யாருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் சார்ந்த கலைத்துறைக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? யாருக்கும் பண்ணது கிடையாது. 200 கோடி ரூபாய் இவர் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் இவரே கழுத்து போட்டுக்கிறாரா, இல்லை 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை, இந்த சம்பளம் அவருக்கு 150 கோடி 200 கோடின்னு அதுவே வந்து ஒரு கட்டமைக்கிறது தான். அது வந்து பிம்பம். அதாவது இங்கே சினிமாவில் மோனோப்புள்ளி பத்திரிகைன்னு ஒரு சிலர் இருக்கு. அவங்க தான் செய்தியை உருவாக்குறாங்க, செய்தியை கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க். மிக விரைவில் அது அம்பலப்பட போகுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முந்தையெல்லாம் வந்து வாய்ப்புகள் கேட்டு நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் கேட்டு சினிமா கம்பெனிக்கு போவீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆல்பம் எடுத்துக்கிட்டு. இப்போ அப்படி கிடையாது. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சில கம்பெனிஸ் இருக்கு. அந்த ஒன் ஆஃப் த மெயின் கம்பெனியோடைய ஃபவுண்டர், சேர்மர், ஓனர் யாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. விஜயோட பிஏ, மனசாட்சி, லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டு, சென்டர் ஹேண்டு எல்லாமே அவர் தான். அப்படிப்பட்ட ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனியில் வரக்கூடிய நடிகர்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இவர் தான் அந்த கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ணுவார், இவர் தான் சம்பளம் வாங்குவார், இவர் தான் சம்பளத்தை கொடுப்பார். அப்போ ஒரு நடிகை உள்ள வர்றாங்க, நடிகர் உள்ள வர்றாங்கன்னா அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு இவர் பத்திரிகை பெய்டு பத்திரிகையாளர் வச்சிருக்காரு. ஓகே, இவர் படத்தில் நடிகராக இருந்தால் இவங்களே ப்ரொமோஷன் பண்ணி விட்டுருவாங்க. இவரே பண்ணுவார். இவருடைய வேலையை தான் ப்ரொமோஷன் பண்ணுவார். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரிங்க ஒரு மலையாளத்தில் வந்து ஒரு நடிகை வருதாங்க, மலையாளத்தில் பெரிய ஹிட் ஆங்க, அந்த பொண்ணுக்கு வந்து 4 ஹீரோஸ் முட்டிட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னு அவங்கள பற்றின செய்திகளை அப்படியே கசிக்க விட்டுரு. ஒரு நரேஷனை செட் பண்ணி அவங்கள ஒரு பில்டப்பை கொண்டு வந்து, மமிதா பைஜுக்கு அவர் தான் பிஆர்ஓ, அவர் தான் வந்து அந்த கம்பெனி வச்சு நடத்துறாரு. மமிதா பைஜ் வர்றப்பே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றின செய்திகள் பரப்பிட்டாங்க. மமிதா பைஜின்னு ஒரு நடிகை வருதாங்க, தெலுங்குல பயங்கர ஹிட்டான், மலையாளத்தில் பயங்கர ஹிட்டான், 10 கோடி கேட்குதான், விஜய் படத்தில் நடிக்குதான், இதெல்லாம் பில்டப் பண்ணி அவங்கள ஒரு கட்டமைப்பு உருவாக்குவாங்க. அப்படி விஜய் வந்து தொடர்ந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100 கோடி வாங்குறாரு, 150 கோடி வாங்குறாரு, 200 கோடி வாங்குறாரு. இப்போ தனுஷ் சொல்லிட்டு இருக்காங்க, தனுஷ் 75 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு. தனுஷுடைய கடந்த 3 படமும் ஃபிளாப். எப்படி 75 ரூபா கொடுப்பானுங்க? அது கடைசி படம் சொந்த படம் தானே எடுக்கிறாரு அவர். இல்லை, சொந்த படம் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துட்டு இருக்க படத்துக்கு ப்ரொடியூசரே கிடையாது. மாதிரி அன்புச்சிலேன்னு படத்தை ஆரம்பிச்சு படத்தை நடத்த முடியாதுன்னு விட்டுட்டார், பூஜையோடு நிப்பாட்டிட்டார். இப்போ அவரை டேக் ஓவர் பண்ணி ப்ரொடியூசர் அணிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு நரேஷன். தனுஷ் வந்து 75 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்குறாரு, உச்சி நட்சத்திரம் நடிகராக இருக்கிறார், அதில் மாற்று கருத்து கிடையாது. யாருக்கு இவர் செஞ்சிருக்கிறார் இது வரைக்கும்? அவர் சார்ந்த சினிமா துறைக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கிறாரா? சினிமா துறைக்கு விட்டுருங்க. அவரோடு பயணித்த கிட்டத்தட்ட 15 வருஷம் நாளைய தீர்ப்பு படத்துல இருந்து துல்லாத மனம் துள்ளும் வரைக்கும் அவருடைய மன்றத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர் விஜயரங்கன் ஒருத்தர். இன்னைக்கும் டீ நகரில் டீ கடை வச்சிருக்கிறார். இப்போ டீ கடை வச்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்கீங்க அவருக்கு? அவரை பார்க்க முடியலங்கிறாரு. அதாவது 2000க்கு மேற்பட்ட மன்றங்களே அவர் தான் திறந்திருக்காரு. விஜய் ஊருக்கு கூட்டி போயிருக்காரு. அவருடைய சொந்த காசை போட்டு, கை காசை செலவழிச்சு ஊருக்கு கூட்டு போய் விஜய் மன்றத்தை திறந்தவர். இப்போ டீ நகரில் ஒரு டீ கடை டீ ஷாப் வச்சிருக்கிறார். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயை பார்க்க முடியலங்கிறாங்க. அதே மாதிரி அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், படம் எடுத்து நஷ்டமான தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் யாருக்குமே அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது இது வரைக்கும். அப்போ இவர் வந்து அரசியலில் உள்ள கை காசை போட்டு இப்படி அள்ளி இறக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி யாரோ ஃபண்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதை நோக்கி
இங்கே என்ஐஏ வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கும் போது இவர் 4 பக்கமும் செக் வைக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், எந்த காலத்திலையும் மீறி போயிடக்கூடாது, நான் சொல்கிற வேலையை கேட்கணும், நான் சொல்கிற வேட்பாளரை போடணும். நீங்கள் பாஜக அதையெல்லாம் விஜய் தீர்மானிக்குது. விஜய் உருவாக்கி அவங்க தான் வச்சுருக்காங்க. விஜய் தன் கை மீறி போயிடக்கூடாது. விஜய் காங்கிரஸ் கூட்டணி மாதிரியான ஒரு வேலை செய்கிறாங்க இல்லையா, அது அவருக்கு கண்ணை உறுத்துது. ஒருவேளை நம்ம உருவாக்கினாலும் நம்மளே கை மீறி போயிடக்கூடாது, நீ போனால் நீ வந்து அடுத்த கட்டம் இது மாதிரி தான். எப்படி எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி விஜயும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஓட்டை பிரிக்கணும். திமுகவுக்கு எதிரான ஓட்டை, திமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டை, பாஜக அதிமுகவுக்கு எதிரான ஓட்டை நீ பிரிக்கணும். அப்போ நீ பிரிக்கிறதா தான் என்ன ஆகணும், நான் பாஜகவால் பாதிக்கப்பட்டவர், பாஜகவால் முடக்கப்பட்டவர் அப்படிங்கிற அனுதாபம் வரணும். இது எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. ஓகே, இவர் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா ஜான்? ஒருவேளை அவங்க வந்து இன்னும் சிம்பத்து அதிகமாக தேவைப்படுது, ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறப்படணும் அப்படின்னா கைது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலே பண்ணல, ஆனால் அவர் சுற்றி செய்தி போயிட்டே இருக்கு. விஜய் சுத்தி. ஆமாம், அவர் பனையூரில் தானே இருக்கார் பாவம். அவர் வீட்டில் படுத்துருக்காரு. ரீசெண்டாக மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு வீட்டு டிவி பார்த்துருக்காரு. அவனை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களே இவங்க எல்லாம். ஆமாம், சாயங்காலம் ஒருத்தர் இவன் டிவிக்கு போகிறான், அவன் ஒரு டிவிக்கு போகிறான். ஆமா, நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசுறாங்க, ஒண்ணுமே பண்ணல. அதுதான் அரசியல். அதுதான் அந்த அரசியல் தான் பண்றாங்க. பொங்கல் விழாக்கு முதலமைச்சர் போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு, அமைச்சர்கள் போறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் போறாரு. இவர் எங்கேயும் போக மாட்டாரு. எங்கேயும் போக மாட்டாரு. ஏன் இவர் போலன்னு ஒரு டிபேட் நடக்கும். ஏங்க, பெரியாரோ முத்துராமலிங்க தேவரோ அம்பேத்கரோ பனையூருக்கு வாங்க, ஒரு போட்டோ வச்சோம். உங்க நினைவிடம் சிலைக்கெல்லாம் என்னால வர முடியாது. நினைவிடத்திற்கு நான் வர மாட்டேன், நான் மாட்டேன், நீங்கள் தான் வர வேண்டும். அம்பேத்கர் நம்ம வீட்டுக்கு வர தெரியாது அப்படின்ற மாதிரி யாரா இருந்தாலும் வீட்டுல போட்டோ வரிசையா இருக்கு. போட்டோ அதை கூட கிண்டல் அடிக்கிறாங்க. அது கூட ஏதோ ஒரு தலைவருக்கு வச்சதா அப்படியே போட்டோஷாப் போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அது கூட இருக்கலாம். கலர் இப்பெல்லாம் எல்லாமே மாத்திடலாமே, சட்ட கலரை மாத்திடலாம், பேண்டை மாத்திடலாம், போட்டோவையும் மாத்திடலாம். தேவருப்பா வச்சிடாத. அப்ப டேட்டை மட்டும் பாத்துக்கப்பா, டேட்டை மாத்தி போட்டு பாத்துக்கப்பா, மாத்தி விட்டுறாத. பொங்கல் விழாவுக்கு லீவு கிட்ட வந்தார்ல, நான் பொங்கல் எங்களுக்கு இருக்கு, சிபி ஆஃபீஸர் கேட்டிருப்பாரு, சார் எங்களுக்கு பொங்கல் இருக்கு சார், நான் ஊரில் போய் பொங்கல் வைக்கணும், எனக்கு 2 நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு வந்தாப்புல. எங்க பொங்கல் வச்ச, ஒரு போட்டோவையும் காணா, வீடியோவையும் காணா. போன வருஷம் பொங்கலுக்காக ஜாலியா கீர்த்தி சுரேஷோட பொங்கல் கொண்டாடினாப்புல. போன வருஷம் கொண்டாடு. ஆமா, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பொங்கலும் கொண்டாடல. யாரு கண்டு படிச்ச பரவாயில்ல, பொங்கல் கொண்டாட. ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவரை பத்தின செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நரேஷனை தான் அவங்க விரும்புறாங்க. செயல்படாம இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி பலரும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. செயல்படாம இருக்கிற ஒரு தலைவரை பற்றி, ஒரு கட்சி தலைவரை பற்றி பல பேர் ரசிகர்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நம்ம தலைமை பேச மாட்டேங்கிறான், செயல்பட மாட்டேங்கிறான், பேரணி ஆர்ப்பாட்டம் எதுவுமே. ஒரே வருத்தம், இப்ப ஜனநாயகன் வரல. இதுதான் தமிழ்நாட்டுக்கு உடனடி தேவை. அவங்க இப்ப என்னன்னா, பொங்கலுக்கு ஜனநாயகன் வரலங்கிற ஒரு மனக்குமுறலை தவிர வேற எதுவுமே இல்லை. விஜயவே நாளைக்கு கைது பண்ணா அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. இந்த கல்வி நிதி விடுவிக்கப்படாமல் இருக்கே ரொம்ப நாளா டெல்லி, நமக்கு தமிழ்நாட்டுக்கு 4500 கோடி ரூபான்றாங்க. அதுக்கு வருத்தம் இல்லையா விஜய் ரசிகர்? கல்வி நிதினா திமுகவோட சதி. அந்த அளவுக்கு படிச்சிருந்தா நாங்க ஏன்டா இந்த கட்சியில இருக்காங்க, அந்த அளவுக்கு படிச்சு நாங்க எங்க தற்கொலையா போறோம் அப்படிங்கறத அவங்களுடைய கல்வி நிதி எதுக்கு திமுக வாங்கியிருக்குங்க, சும்மா சொல்றாங்க. திருப்பி கேளுங்களேன், திமுக வாங்கி அவங்க ஃபேமிலிக்கு வெப்சைட்ல போட்டுருக்காங்க. அப்படி சொன்னா கூட நம்புவாங்க. சொல்றதுக்கு அவங்க கட்சியோட செய்தி தொடர்பு போல சில இருக்காங்க இல்ல, இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆட்கள் தான் எல்லாமே. என்ன 4500 கோடி ரூபாய் வாங்கி ரெட் ஜெயின்ல போட்டிருக்காங்க. அப்புறம் மோடி ஏன் குறை சொல்றீங்க? மோடி சொல்ல மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? இது கள்ள உறவுங்க, கபட நாடகம் கண்டுபிடிச்சா. அது விஜய்க்கு எவனோ எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஓம் படம் வரல, ஓ ரசிகருக்கு 4 வாரத்தை ஆறுதல பேச முடியல. இவர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை சரி பண்ண போறாராம். ஓம் படம் வரலன்னு ஒரு ரசிகர் பூரா அங்க பொங்கல் வைக்காம சோகமா இருக்கான். அவனுக்கு கூட ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல முடியல ஒன்னால. இவர் தமிழ்நாட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண போறாராம். டெல்லியில உட்கார வச்சிருக்காங்க, தளபதி என்ன பண்ணிருக்காங்கன்னு. இவங்க பத்தி அவங்களுக்கு இப்ப என்ன கவலைன்னா, ஜனநாயகம் வராதான் கவலை. அவங்களுக்கு இந்த அரசியல் எதுவுமே தெரியாது. சிபிஐனா அது வந்து ஏதோ இவர் அண்டர் கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்காரு, இவங்க ஹீரோ பயந்து மாஸ்க் போட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இவங்க ராவண அங்க பாரு. இதுல என்ன காமெடினா, அந்த கட்சியில 5 மாடு சிலர் இருக்காங்க. அவங்க பூரா பாத்தீங்கன்னா பக்காவான எடிட்டிங் டப்பிங்கோட வீடியோ போடுறாங்க. ப்ரொஃபஷனல். முன்னாடி ஒரு கேமரா வச்சிருக்காங்க, பின்னாடி ஒரு கேமரா வச்சிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஆங்கிள் மாறி மாறி ஷார்ட்ஸ், அப்படி சைக்கிள் ஓடி வர்றாங்க. அப்படியும் மாவட்ட செயலர் வந்து அங்கே வந்து விஜய் பார்த்துருப்பாப்புல, எனக்கு என்ன பாடுபடுத்துறாங்க. நீங்க ரீல்ஸ் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களாடா. இந்த பிகில் படத்துல டெல்லி போலீஸ்ல போய் ஒரு குண்டு வைப்பார்ல விஜய்,
டேய் அங்க பாவட்டா உங்க தலைவர் அங்க பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. தலைவரை குத்த வச்சு உட்கார வச்சிருக்காங்கடா. திருப்பாத கேமரா திருப்பாத வடிவேலு சொல்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது எது இந்த சீரியஸ்னஸ் கூட அவங்களுக்கு தெரியாது. நடக்குது, யார் நடத்துறா, இதுக்கு பின்னாடி நாடகம் இருக்கு. இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த 4 நாள் இந்த ஒரு வாரம் பார்த்துருக்கீங்கன்னா ஒருத்தனாவது பிஜேபி எழுதிருக்கான பார்த்துருக்கீங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது ஜனநாயகன் படம், திமுக எதிர்ப்பு. மைண்டு இந்த ஒரு ஒரு மைண்டில் சில விஷயங்கள் சொரிக்கிறோம் பார்த்துருக்கீங்கன்னா அதை திருப்பி பேசுவாங்க. அவங்க எதை பற்றியுமே கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா படம் ஒரு நாளைக்கு வந்துடும், ரிலீஸ் ஆயிரும். படம் வந்துடும், நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ பொங்கலுக்கு வந்துடும், ஜனநாயகம் வரும், பிளாஸ்ட் பண்ணிடும். திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து அது விதமான ஒரு இது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ யாராவது சிபிஐ எதிர்த்தோ, பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை எதிர்த்தோ, தளபதியை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, அதை பற்றி எவ்வளவுமே பேச மாட்டாங்க, எதையுமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஜனநாயகன் படம் அளிச்சால திமுக தான் காரணம். சிபிஐ வழக்கு விசாரணைக்கு இது திமுக தான் காரணம். ஸோ இப்போ விசாரணை ஜான் ஆரோக்கியசாமி, என்ஐஏ, சிபிஐ, விஜய் இது நிறைய போயிருக்கு. டிரைவரை காட்டி கொடுத்துட்டாருங்கிறாங்க, டிரைவர் இவரை காட்டி கொடுத்துட்டாருங்கிறாங்க, அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டாரு அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் என்ன ரிசல்ட்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக தான்